முஸ்லிம்கள் அறிய வேண்டிய 150 அரபு வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக முஸ்லிம்களில் நம்ம பார்த்தோம்னா ஏறத்தாழ 70% மேலான முஸ்லிம்கள் அரபு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொள்ளாதவங்க தான். ஆனாலும் தொழுகையின் போதும், குரானை ஓதும்போது, அல்லது ஒருவருக்கொருவர் மத்தியில் ஏற்படக்கூடிய பரஸ்பர உரையாடல்களின் போது கூட சரளமாக அரபு வார்த்தைகளை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். உச்சரிப்புகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில நேரம் முற்றிலும் தவறாக கூட இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கூட சில பேருக்கு சில நேரங்கள்ல தெரியாம கூட அதை பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அரபு வார்த்தைகளினுடைய பிரயோகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 150 பொதுவாக முஸ்லிம்கள் மத்தியில பயன்படுத்தக்கூடிய அரபு வார்த்தைகளை தான் நாம இங்க தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். இதுல பல வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் அதனுடைய அர்த்தத்தை நாம சரியாக தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்றத இந்த இடத்துல கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. மேலும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் இஸ்லாமிய சபைகளுக்கு புதிதாக வருகை தருபவர்களுக்கும் இந்த தொகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரவலான சொற்றொடர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சலாம்ன்ற வார்த்தைக்கு அமைதி, அதே போல் முகமனாக, அதாவது ஒரு கிரீட்டிங்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாகவும் சலாம் இருக்குது. ரெண்டாவது சலவாத், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு பிரார்த்தனை. இறைவனது அருளும் சாந்தியும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகத்தின் மீது உண்டாவதாக. மூன்றாவது ரதியல்லாஹு அன், ரதியல்லாஹு அன், இறைவன் அவரை பொருந்திக் கொள்வானாக. இதை சஹாபாக்கள், அதாவது நபித்தோழர்களுடைய பெயரை தொடர்ந்து சொல்லப்படும். இதுவே நபி தோழியர்களை, அதாவது பெண் சஹாபாக்களை குறிப்பிட்டு சொல்லும்போது ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. பல சஹாபாக்களுடைய பெயர், இரண்டுக்கும் மேற்பட்ட பெயர்கள் ஒன்றாக சேர்ந்து வரும்போது ரதியல்லாஹு அன்ஹும். அடுத்தது ரஹ்மத்துல்லாஹி அலை, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. இது சஹாபாக்கள் அல்லாத அடுத்து வந்த நல்லடியார்கள், காலம் சென்ற நல்லடியார்களுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது அதை தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை சொல்லும் வழக்கம் முஸ்லிம்களுக்கு உண்டு. ஹாஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. அதாவது தற்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், மார்க்கத்துக்காக தொண்டு செய்யக்கூடிய மக்கள், அவர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது இந்த வாசகத்தை தொடர்ந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களினுடைய பெயரை சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஏன்னா அவர் ஒரு ஆண் சஹாபி. இதுவே பெண் சஹாபி, உதாரணத்துக்கு ஆயிஷா, அவங்களுடைய பெயரை சொல்லும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே காலம் சென்ற நன்மக்கள், உதாரணத்துக்கு ஹசன் அல் பஸ்ரி அப்படின்னு சொல்லும்போது ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அல்லது ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மற்ற நபிமார்களுடைய பெயரை சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவர் மீது இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அதே போல் ஒருத்தரை வழி அனுப்பும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஃபி அமானில்லா, அல்லாவின் பாதுகாவலில் நீங்கள் இருப்பீர்களாக. பிஸ்மில்லா, இறைவனின் பெயரால் துவங்குகின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஜஸா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அருட்கொடை அல்லது பரிசு அப்படின்னு. அதாவது யாராவது ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் அதை விட சிறந்ததை அவங்களுக்கு தரட்டும்னு பிரார்த்தனை செய்கிறது. இதுதான் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அப்படின்ற சொற்றொடருக்கான அர்த்தம். இன்ஷா அல்லாஹ், அதாவது எதிர்காலத்தில் எதையும் நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது இதை சேர்த்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால். அதாவது உதாரணத்துக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பொருளை தரேன், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நாளைக்கு உங்களுக்கு இந்த பொருளை தரேன். ஆமீன், அவ்வாறே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அதாவது யாராவது ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க, உதாரணத்துக்கு யா அல்லாஹ்
இவருடைய நோய் தீரட்டும் அப்படின்னு ஒருத்தர் துவா செய்கிறாரு. இல்லை ஒரு சபையில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், அவருடைய கடன் தொல்லை அவரை விட்டு நீங்கட்டும், அப்போ கூட இருக்கவங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்கிற அந்த பிரார்த்தனையை மீண்டும் நம்மளும் அதை வந்து வழிமொழியும் ஒரு விதமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் மன்னிப்பை வேண்டுகிறேன். அஊது பில்லாஹ், இறைவன் என்னை பாதுகாப்பானாக. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இறை நம்பிக்கை தொடர்பான வார்த்தைகள். முதலாவது இல்ம், கல்வி. பெரும்பாலும் மார்க்க கல்வின்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆலிம், மார்க்க அறிஞர். ஈமான், இறை நம்பிக்கை, விஸ்வாசம். அதாவது இதனுடைய ஒரு விளக்கமான ஒரு அர்த்தம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது. அதாவது நம்ம அல்லாஹுவை பார்க்கல, ஆனால் அல்லாஹுவை நம்புகிறோம். அல்லாஹுவினுடைய தூதர்களை நம்ம பார்த்ததில்லை, ஆனாலும் நம்ம தூதர்களை நம்புகிறோம். அவர்கள் கொண்டு வந்த வேதங்களை நம்புகிறோம். அல்லாஹ் படைத்த மலக்குமார்களையும் நாம் நம்புகிறோம். ஜின் அப்படின்ற இன்னொரு இனம் இருக்கின்றதை நம்புகிறோம். அதே போல அல்லாஹுவினுடைய விதியின் மீது நம்பிக்கை கொள்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது தான் ஈமான், இறை நம்பிக்கை. ஷஹாதா, கலிமா ஷஹாதா, சாட்சி பகர்தல் அப்படின்றது இதனுடைய பொதுவான அர்த்தம். இதுக்கான மார்க்க அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்ற ஏகத்துவத்தை ஏற்று முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராகவும் இறுதி தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் அப்படின்று நம்ம ஏற்றுக்கொள்வதற்கான வாக்குமூலம் தான் இந்த கலிமா ஷஹாதா. அல்லாஹ் ஏக இறைவன். அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹுவின் அழகிய திருப்பெயர்கள். அல்லாஹுவுக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுடைய தொகுப்பை தான் அஸ்மா உல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சிஃபத், பண்பு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பண்பு இருக்கும். உதாரணத்திற்கு ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கும். இந்த மனிதர் இவர் அன்புடையவர், அந்த மனிதர் அவர் கொஞ்சம் கோப சுபாவம் உடையவர். ஸோ இந்த மாதிரியான பண்புகளை விவரிக்கிறதுக்கு அரபியில் சிஃபத்னு சொல்லுவாங்க. இதனுடைய பன்மை வார்த்தை என்னன்னா சிஃபாத். பண்பு சிஃபத், பண்புகள் சிஃபாத். தௌஹீத், ஏகத்துவம். அதாவது இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ளடங்கியுள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன்தான். அவன் இணை துணையற்றவன். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவனுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அவனுக்கு நிகராக வேறு யாரும் எவரும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உள்ளடக்கியது தான் இந்த தௌஹீத், அதாவது ஏகத்துவ கொள்கை. ஷிர்க், இறைவனுக்கு இணை வைத்தல். முஷ்ரிக், யார் ஒருவர் இந்த ஷிர்கான செயல்களை செய்கிறாரோ, இறைவனுக்கு இணை வைக்கும் செயல்களை செய்கிறாரோ அவரை முஷ்ரிக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். குஃபுர், இறை நிராகரிப்பு. இதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் காஃபிர், அதாவது இறைவனை மறுப்பவர், இறைவனின் ஏகத்துவத்தை மறுப்பவர். தாவீஸ், தாயத்து. இவன் தாயத்து கூட அரபிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான். அதாவது கயிறு, காப்பு போன்ற விஷயங்களை கையில் கட்டுறது. அதாவது இதை கட்டுனா நமக்கு ஏற்படக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு கட்டுறது. இதுவும் ஒரு ஷிர்கான காரியமாகும். நிஃபாக், நயவஞ்சகம். இந்த நயவஞ்சகத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு முனாஃபிக் என்று பெயர். நயவஞ்சகக்காரர்கள், அதாவது உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசக்கூடியவர்கள். குறிப்பாக அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின், முஸ்லிம்களின் வெறுப்பு இருக்கும். ஆனால் வெளிப்படையாக தானும் முஸ்லிம் என்றும் தான் இஸ்லாத்தை விரும்புவதாக சொல்லக்கூடியவர்கள். இஸ்லாம், இந்த ஏகத்துவ மார்க்கத்தின் பெயர். முஸ்லிம், யார் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவருக்கு முஸ்லிம் என்று பெயர். இஸ்லாத்தை பற்ற ஒரு கன்சைஸ் ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, ஏக இறைவன் அல்லாஹுவுக்கு மட்டுமே அடிபணிதல், அவன் முன் தன்னை தாழ்த்தி கொள்வது, அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மற்றும் அவன் தடுத்தவற்றை விட்டு விலகிக் கொள்வது, அல்லாஹுவை மட்டும் மனதார வணங்குவது, அவன் சொல்வதை நம்புவது, அவன் மீது நம்பிக்கை வைப்பது. முஃமின், இறை விசுவாசி. ரப், பரிபாலிப்பவன். ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகன். நபி,
தீர்க்கதரிசி, இறைவனின் கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நுபுவத், தூதுத்துவம். ரிசாலத், அதே அர்த்தம். ரசூல், ரசூலுல்லாஹ், இறை தூதர். அகைதா, இறை நம்பிக்கை சார்ந்த கொள்கை. மலக், வானவர். மலாய்க், இது பன்மை, வானவர்கள், தேவ தூதர்கள். இவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். இறைவனின் கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடப்பவர்கள், அதை மீற இயலாதவர்கள். ஜின், மனிதர்களைப் போலவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம்தான் இந்த ஜின். இவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். இவர்களில் ஒரு நபர்தான் இபிலிஸ், அதாவது ஷைத்தான்களின் தலைவன். இவர்கள் பொதுவாக மனிதர்களின் கண்களுக்கு தென்பட மாட்டார்கள். இவர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இவர்களில் கெட்டவர்களை தான் நாம் ஷைத்தான் என்று அழைக்கின்றோம். வஸ்வசா, மனதில் ஏற்படும் வீணான கெட்ட எண்ணங்கள், சந்தேகங்கள். இவை தானாகவும் ஏற்படும் அல்லது மனிதர்களாலும் ஜின்களாலும் மனதில் ஏற்படுத்தப்படும். வஹி, இறைச்செய்தி. பொதுவாக குரானையும் ஹதீஸையும் குறிப்பிட இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படும். கிதாப், கிதாபுல்லாஹ், குர்ஆன், முஸ்ஹஃப். இவை அனைத்தும் இறுதி வேதமாகிய குரானை குறிக்கக்கூடிய சொற்கள். இதில் கித்தாப் என்பது பொதுவான வார்த்தை, புத்தகங்கள் அனைத்தையும் குறிப்பிடப்படும். ஹதீஸ், நபிமொழி. குர்ஆன் அல்லாத இறைச்செய்தியை ஹதீஸ் என்கிறோம். ஸஹீஹ், சரியானது, ஆதாரபூர்வமானது. வயீஃப், பலகீனமானது. ரிவாயத், விவரிப்பு அல்லது அறிவிப்பு. ராவி, அறிவிப்பாளர். ஜன்னா, ஜன்னத், சொர்க்கம். அன்னார், ஜஹன்னம். இவை நரகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அர்ஷ், அல்லாஹ்வின் அரியணை. ஆஹிரா, ஆஹிரத், மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வு. கயாமத், நாள். கயாமத், யௌமுத்தீன், யௌமுல் ஆஹிரா, யௌமுல் கயாமா. இந்த வார்த்தைகள் அனைத்தும் இறுதி தீர்ப்பு நாளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதன் அர்த்தம் இறுதி தீர்ப்பு நாள், அதாவது மனிதர்கள் அனைவரும் அழிந்த பிறகு, இறந்து ஒழிந்த பிறகு இந்த பூமியும் மொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டு மீண்டும் ஒரு புதிய ஒரு பூமி உருவாக்கப்பட்டு அதில் அனைத்து மனிதர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவர்களுடைய நன்மை தீமைகள் கணக்கிடப்பட்டு அதில் எவர்களுடைய நன்மையின் கணக்கு அதிகமாக இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார். அதே போல எவர்களெல்லாம் அவர்களுடைய பாவ கணக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார். அந்த தீர்ப்பை அளிக்கக்கூடிய அந்த ஒரு நாளிற்கு கியாமத் நாள், இறுதி தீர்ப்பு நாள் என்று கூறப்படும். வசீலா, வசீலத், வழி, சாதனம். சிராத், பாலம், வழி. கதிர், தக்தீர், விதி, தலையெழுத்து. ஹைர், நல்லது, சிறந்தது. ஷர், கெட்டது, மோசமானது. இஹ்லாஸ், உளத் தூய்மை. நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடியதை இஹ்லாஸா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ரொம்ப முக்லிஸான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள தூய்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதுக்கும் இந்த வார்த்தை, அதிலிருந்து வந்த முக்லிஸ்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும். ரியா, பகட்டு, அதாவது மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக நன்மைகளை செய்யக்கூடியவர். அதாவது இறைவனுடைய திருப்தியை மட்டுமே நாடி அல்லாமல் மற்றவர்கள் இதை பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும், நமக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு ரியா என்று சொல்லப்படும். காண்பிப்பதற்காக செய்யப்படும் காரியங்கள். ஃபித்ரா, இயற்கை நிலை, அதாவது இயல்பு நிலை அப்படின்றது ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. ஃபித்னா, குழப்பம். சுன்னி, அதாவது சுன்னி முஸ்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். அவர்களுடைய கண்ணியம் மிக்க தோழர்களையும் மனைவிமார்களையும் மதிப்பவர்கள். ஷியா முஸ்லிம், ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நபித்தோழர்களில் பெரும்பான்மையானவர்களை சபிப்பவர்கள். குறிப்பாக நபியின் மனைவி ஆயிஷா மற்றும் ஹப்சாவையும் சபிக்கக்கூடியவர்கள். செயல்கள் தொடர்பான வார்த்தைகள். அமல் அப்படின்றதே ஒரு அரபி வார்த்தை தான். அமல்னா செயல், சுன்னா, சுன்னத். இதற்கு நபி வழி என்று அர்த்தம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல் அல்லது அங்கீகாரம்
இது மூன்றும் பொருந்திய காரியங்களுக்கு சுன்னா என்று பெயர். பிதா பிதஅத் மார்க்கத்தில் புதுமையாக செய்யப்படும் புகுத்தப்படும் காரியங்கள், செயல்கள், நூதனங்கள். நியத் அப்படின்னா எண்ணம், டார்கெட் அப்படின்னு சொல்லலாம், இலக்கு அப்படின்றதுக்கும் நியத்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நஃபீல் அப்படின்னு ஒரு செயலை சொல்றாங்க. நஃபீலான செயல் அப்படின்னா அது கட்டாயம் அல்லாத செயல். அதை செய்தால் அதிக நன்மை கிடைக்கும், ஆனால் அதை செய்யாமல் விட்டால் பாவம் என்றாகாது. சொலாஹ் சலாத் தொழுகை, துஆ துஆ பிரார்த்தனை, கபூல் ஏற்றுக்கொள்வது, சியாம் நோன்பு, ஜகாத் கட்டாயமாக செய்ய வேண்டிய தர்மம். ஜகாத்துக்கு இன்னொரு பொருள் இருக்கு, தூய்மை அடைவது, தூய்மைப்படுத்திக் கொள்வது. ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாளின் தர்மம். சதகா கட்டாயம் அல்லாத தர்மங்கள் அனைத்தும் சதகா தர்மம் அப்படின்ற பதத்தில் பயன்படுத்தப்படும். ஹஜ் மக்காவை நோக்கி குறிப்பிட்ட மாதத்தில் செல்ல வேண்டிய, வாழ்வில் ஒரு முறையாவது நிறைவேற்ற வேண்டிய புனித யாத்திரை. உம்ரா ஏனைய காலங்களில், அதாவது எந்த காலத்திலும் செல்லக்கூடிய புனித யாத்திரைக்கு உம்ரா என்று சொல்லப்படும். சுஹூர் சஹர் நோன்பு நோற்க ஆரம்பமாகும் வைகறை நேரம். அந்த டைமில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் சஹர் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப்தார் நோன்பு திறத்தல். இஸ்லாமிய மாதங்களில் சில இதை நம்ம பார்ப்போம். துல் ஹஜ், ரமபான், ஷாபான், ஷவ்வால், துல் காயிதா, முஹர்ரம் இவைகள் எல்லாம் இஸ்லாமிய மாதங்களுடைய பெயர்கள். இவை அனைத்தையும் பெரும்பாலும் பயன்படுத்தினாலும் அவ்வப்போது ஒரு சில மாதங்களுடைய பெயர்களை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஜம்சம் மக்காவில் உள்ள வற்றாத அதிசய கிணற்று நீர். குர்பான் குர்பானி தியாகம், பலி. விக்ர் இறைவனை தியானிப்பது, இறைவனை மனதார போற்றி துதிப்பது. இதனுடைய பன்மை வார்த்தை தான் அஸ்கார். சுபஹான் அல்லாஹ் இதை தஸ்பீஹ்னு சொல்லுவாங்க. இறைவன் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் நன்றியும் இறைவனுக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன். நூர் ஒளி. தொழுகை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஒது தண்ணீரை கொண்டு குறிப்பிட்ட ஒரு முறையில தொழுகைக்காக தன்னை தானே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலுக்கு ஒது என்று சொல்லப்படும். தயம்மும் தண்ணீர் இல்லாத பட்சத்துல அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள்ல மண்ணை கொண்டு, தூசியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் தான் தயம்மும். மசஹ் அப்படின்னா தடவிவது, தடவிக்கொள்வது. தொஹாரா துஹூர் தூய்மை, தூய்மை நிலை. ஹவு குளம். அதாவது பள்ளிவாசல்களில் போனோம்னா சில பள்ளிவாசல்களில், பழைய காலத்து பள்ளிகளையும் ஈவன் லேட்டஸ்ட் சில பெரிய பள்ளிகளில் ஒரு சின்ன குளம் இருக்கும், அதில் போய் தண்ணி எடுத்து உது செஞ்சுக்கணும். ஸோ அந்த குளத்திற்கு ஹவுது என்று சொல்லுவார்கள். அதான் பாங்கு, அதாவது தொழுகைக்காக அழைக்கப்படும் அழைப்பு. இகாமத் தொழுகையை துவங்கும் முன் பள்ளிக்குள்ளே சொல்லப்படக்கூடிய ஒரு அழைப்புக்கு இகாமத் என்று சொல்லப்படும். பாங்கு அதாவது அதான் வெளியிலே இருக்கக்கூடிய மக்களை உள்ளே அழைப்பதற்காக முதலில் சொல்லப்படும். பிறகு தொழுகை துவங்க போகிற டைம்ல இகாமத்னு பள்ளிக்குள்ளார சொல்லுவாங்க. ஃபஜர் சுபஹ் காலை தொழுகை, அதாவது விடியற் காலை தொழுகையை ஃபஜர் அல்லது சுபஹ் என்று சொல்லுவார்கள். வுஹர் என்றால் பிற்பகல் தொழுகை. அசர் மாலை தொழுகை. மகரிப் மகரிப் சூரியன் அஸ்தமித்தவுடன் தொழப்படும் தொழுகை. இஷா இரவு தொழுகை. இஷ்ராக் புஹா இது கடமை அல்லாத தொழுகை, சுன்னத்தான தொழுகை. முற்பகல் தொழுகை. வித்ர் இரவின் இறுதியில், அதாவது நம்ம இஷா தொழுகை தொழுதுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நம்ம சுன்னத்தான தொழுகை தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுதுக்கணும், அதையும் தொழுதுட்டு கடைசியாக தொழப்படும் ஒற்றைப்படையான தொழுகைக்கு வித்ர் என்று சொல்லப்படும். சலாத்துல் குசூஃப் சலாத்துல் குசூஃப் சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை. சலாத்துல் இஸ்திகாரா இஸ்திகாரா ஒரு காரியத்தில், அதாவது ஒரு நல்ல காரியத்தில் எந்த முடிவை எடுப்பது என்று என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவிற்கு இறைவனின் உதவியை வேண்டி தொழப்படும் தொழுகைக்கு சலாத்துல் இஸ்திகாரா என்று சொல்லுவார்கள். சுருக்கமா சொல்லணும்னா நல்ல முடிவை எடுக்க வேண்டி தொழப்படும் தொழுகை. தராவீஹ், தஹஜ்ஜத், கியாமுல் லைல், நடுசாம தொழுகை,
அதாவது இஷாவிற்கு பின் தொழப்படும் அனைத்து தொழுகைகளும் இந்த கேட்டகரியில வரும். தக்பீர், தக்பீரத்து தஹ்ரீம், தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நிலையை அடைவது. தொழுகையில ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம அல்லாஹு அக்பர்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த அல்லாஹு அக்பர்னு சொல்றதுக்கு பேர் தான் தக்பீர். இதுல முதல் தக்பீரை தக்பீரத்து தஹ்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிகவும் சிறப்பிக்கப்பட்ட முதல் தக்பீர் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். கயாம் அப்படின்னா நிக்கிறது, நிற்கக்கூடிய நிலையை கயாம்னு சொல்லுவாங்க. சனா, சனா தொழுகையின் துவக்க தக்பீருக்கு பின் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன் ஓதும் துவா, இதுக்கு பெயர். இந்த சனா துவால பலவிதமான துவாக்கள் இருக்கு. அல்லாஹும்ம பாயித் பைனி அப்படின்ற ஒரு துவா இருக்கு. அதே போல சில பேர் வஜ்ஹது வஜ்ஹிய அப்படின்ற அந்த துவாவையும் ஓதுவாங்க. ஃபாத்திஹா குர்ஆனில் உள்ள முதல் அத்தியாயத்தின் பெயர். ருக்கு, குனிவது. கயாமுக்கு அப்புறமா நம்ம குனிறோம் இல்லையா, அதுக்கு பெயர் ருக்கு. சுஜூத், சஜ்தா, அதாவது தரையில சிரம் பணிகிறது. தரையில கைகளை வச்சு, நெற்றிய தரையில வச்சு செய்யக்கூடியதற்கு பெயர் அத்தஹியாத். இரண்டாவது 4வது ரக்காத்துல இறுதியில் அமரும் நிலை சலாம் வாங்கிறது, அதாவது தொழுகையை முடிக்கும் செயல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த செயலுக்கு பேர் சலாம் வாங்குவது. குனூத், குனூத் துவா, இது என்னன்னா வித்திரில் ருக்குவிலேருந்து கடைசி ரக்காத்துல ருக்குவிலேருந்து எந்திரிச்ச உடனே கையை ஏந்தி கேட்கப்படக்கூடிய துவா. மார்க்க சட்டங்கள் தொடர்பான வார்த்தைகள். மார்க்க சட்ட அறிவு, புரிதல், மன்ஹஜ் வழிமுறை, ஷரியா இஸ்லாமிய சட்டம், ஃபர்த் கட்டாயம், ஃபர்து ஐன் தனிப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஒரு செயலுக்கு ஃபர்து ஐன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்து கிஃபாயா குழு கடமை, அதாவது ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் செய்துவிட்டால் எல்லா மக்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மக்களும் அந்த கடமையினுடைய பிடியிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஆனால் எவரும் செய்யவில்லை என்றால் அனைத்து மக்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். சுன்னத் நபி வழி, அதாவது ஆனா மார்க்கத்தினுடைய இந்த ஷரியத்தினுடைய பார்வையில சுன்னத் அப்படின்னா கட்டாயம் அல்லாத செயல்கள். செய்தால் அதிக நன்மை உண்டு, ஆனால் செய்யவில்லை என்றால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஃபர்வுக்கு அடுத்த கேட்டகரி சுன்னத். ஹலால் ஆகுமானது, இறைவன் அனுமதித்தது. ஹராம் தடுக்கப்பட்ட காரியங்கள், இறைவன் அதை செய்தால் பாவம் என்று குறிப்பிட்ட காரியங்கள் அனைத்தும் ஹராம் என்று சொல்லப்படும். மக்ரூஹ் தடுக்கப்பட்டதல்ல, ஆனாலும் அது செய்வது விரும்பத்தக்க ஒரு செயலாக கருதப்பட மாட்டாது, அது ஒரு வெறுக்கத்தக்க காரியமாக இருக்கும். முஸ்தஹப் விரும்பத்தக்க காரியங்கள். இஜ்மா ஏகோபித்த கருத்து, அதாவது சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில் அனைத்து உதாரணத்துக்கு அனைத்து சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்வந்த நன்மக்களும் ஒன்றாக ஒரு கருத்து நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்றால் அந்த கருத்திற்கு, அந்த ஒரு செயலுக்கு இஜ்மா என்று சொல்லப்படும். கயாஸ் ஒப்பீடு, அதாவது ஒரு சட்டம் இருக்கும், அதை வச்சு இன்னொரு சட்டம் அதோட ஒப்பீடு செஞ்சு ஓகே அந்த சினாரியோவுக்கு இது இருக்குது, இதே போல் இந்த சிமிலர் சினாரியோவுக்கு இந்த சட்டத்தை வச்சு நம்ம இதை டெரைவ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டெரைவேஷனுக்கு, இந்த அனலாஜிக்கு கயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தலீல் ஆதாரம். இஜ்திஹாத் குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக துல்லியமாக உள்ளடக்கப்படாத பிரச்சனைகளுக்கு, கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸிலிருந்து வரையப்பட்ட அடிப்படைகளில் இருந்து மார்க்க சட்டங்களை வகுப்பதற்கு பெயர்தான் இஜ்திஹாத். தக்லீத் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. மத்ஹப் இஸ்லாமிய நீதித்துறையில் சிறந்து விளங்கிய மார்க்க அறிஞர்களின் அல்லது அவர்களின் பெயரில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள் வகுத்த சட்ட தொகுப்பு பிரிவுகள், இதற்கு மதுஹப் என்று சொல்லப்படும். இதுல ரொம்ப ஃபேமஸான மதுஹப் பார்த்தீங்கன்னா 4 மதுஹபுகளை பொதுவாக இஸ்லாமிய உலகத்துல நம்ம பார்க்கலாம்.
ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி. இது இல்லாமல் வேறு நிறைய மதுஹபுகளும் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருப்பது இந்த 4 மதுஹபு தான். தஃப்சீர், குர்ஆன் விளக்க உரை, ஷரஹ், அதாவது நிறைய இஸ்லாமிய வகுப்புகளுக்கு போனால் தெரியும் ஷரஹ், இந்த ஹதீஸினுடைய ஷரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷரஹ்னா அதுவும் விளக்க உரை. குர்ஆனுடைய விளக்க உரைக்கு தஃப்சீர்னு சொல்லுவாங்க. மற்ற சில கிதாபுகளுக்கு ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லும்போது ஷரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதப், நன்னடத்தை, இதனுடைய பன்மை ஆதாப், நன்னடத்தைகள். சீரா, வரலாறு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை சீரா, சீரத்துன் நபி, சீரத்துன் நபவி அப்படின்னு சொல்லுவாங்க. தாரீக், வரலாறு. குடும்பவியல் தொடர்பான வார்த்தைகள். வாரிஸ், இது தமிழ் வார்த்தை நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. வாரிஸ்ன்றது அரபு வார்த்தை. சந்ததி, விராசத், பரம்பரை வழிச்சொத்து. நிக்காஹ், திருமணம். வலி, இதற்கு 2 அர்த்தம் இருக்கு. பொதுப்படையாக பயன்படுத்தும் பொழுது இறைநேசர் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு திருமண சூழலில் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது பெண்ணினுடைய பொறுப்பாளர், மணப்பெண்ணுடைய பொறுப்பாளர், அவருடைய தந்தையாக இருக்கலாம், தந்தை இல்லாத இறந்து விட்டார், அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தந்தையினுடைய சகோதரர் அல்லது தந்தை மணப்பெண்ணினுடைய சகோதரர், அந்த மாதிரி மகரங்கள் யாரேனும் வலி, அதாவது அவருடைய பொறுப்பாளராக இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். அவர்களை வலி என்று சொல்லுவார்கள். வலியுல்லா, வலியுல்லா, அவுலியா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வலி, அதையே வலியுல்லான்னு சொல்லுவாங்க. இறைநேசர், அதனுடைய பன்மை தான் அவுலியா, இறைநேசர்கள். வலீமா, விருந்து. முஹப்பா, முஹப்பத், அன்பு, பாசம். ராஹத், நிம்மதி. தலாக், மனவிலக்கு, டைவோர்ஸ். இத்தா, திருமண முறிவுக்கு பின் அடுத்த திருமணம் செய்யாதிருக்க வேண்டிய காத்திருப்பு காலம். ஹைத், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு. நிஃபாஸ், பிரசவ உதிரப்போக்கு. ஹிஜாப், பர்தா. நிகாப், முகத்திரை. ஜனாசா, இஸ்லாமிய இறுதிச் சடங்குகள். தஃபன், இறந்தவரை நல்லடக்கம் செய்வது. கஃபன், இறந்தவர் உடலின் மேல் சாற்றப்படும் வெள்ளை துணி. மையத், பிணம். கபர், பிணக்குழி, அதாவது இறந்தவரை அடக்கம் செய்வதற்காக தோண்டப்பட்ட அந்த குழிக்கு, மண்ணறைக்கு கபர் என்று சொல்லுவார்கள். தாசியத், இறந்தவரின் பிரிவால் வாடும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவது. ரிஸ்க், வாழ்வாதாரம். பரக்கத், இறையருள். மவுத், மரணம். ஹயாத், வாழ்க்கை, ஜீவித்திருப்பது, உயிரோடு இருப்பது, இதற்கு ஹயாத் என்று சொல்லப்படும். அவுலாத், வலத் அப்படின்னா குழந்தை, அவுலாத் அப்படின்னா குழந்தைகள், குழந்தை செல்வம், இதற்கு அவுலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லும்போது அல்லாஹ் அவங்களுக்கு அவுலாத் பாக்கியத்தை தரட்டும். புதிதாக திருமணமாகியவர்கள், திருமணமாகியும் குழந்தை இன்னும் மீண்டெடுக்காதவர்களுக்கு மக்கள் செய்யக்கூடிய துவாவை நம்ம பார்க்கலாம். அதில் அவுலாத் அப்படின்னா குழந்தை செல்வம். ஜுபாஹ், ஷரியத் முறையில் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை அறுப்பது. அகீகா, குழந்தை ஈன்ற பின் நன்றியோடு இறைவனுக்காக ஆட்டை அறுத்து அதன் மாமிசத்தை தர்மம் செய்வது. சமூகவியல் சம்பந்தப்பட்ட அரபு வார்த்தைகள். லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு கம்யூனல் ஆக்டிவிட்டி. மஷூரா, ஷூரா, கலந்தாய்வு. அமீர், தலைவர். இமாம் அப்படின்னாலும் தலைவர்னு தான் அர்த்தம். முஅத்தின், தொழுகைக்காக பள்ளிவாசலில் அழைப்பவர், பாங்கு சொல்பவர். முசல்லி, மஅமூம், தொழுகையில் இமாமை பின்தொடர்ந்து தொழுபவர்கள். மஸ்ஜித், பள்ளிவாசல். மர்கஸ், மையம், சென்டர். மஜ்லிஸ், சபை. ஹலகா, ஹலகாத், கல்வி சபை. தர்ஸ், பாடம், இதனுடைய பன்மை துரூஸ், பாடங்கள். சஃபர், பயணம். முசாஃபிர், பயணி. யதீம், அனாதை. இஸ்லாமிய வழமையின்படி தந்தை இழந்த பிள்ளைகள் அனைவருமே தாய் இருந்தாலும் அவர்களை யத்தீம் என்றுதான் அழைப்பார்கள். காதி, நீதிபதி, காசின்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல. காதி காசி அப்படின்னா நீதிபதி. இஅலான் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு. ஜமாத் ஜமியத் குழு. மஸ்லிஹத் நன்மையை சமாதானத்தை நாடுவது. ஜிஹாத் போராட்டம் போர். போராளிகளை முஜாஹித் என்று சொல்லுவார்கள். தாவா அழைப்பு பணி அழைப்பு. பயான் ஹுத்பா மார்க்கச் சொற்பொழிவு. ஹத்தீப் மார்க்கச் சொற்பொழிவாளர். ஜுமா வெள்ளிக்கிழமையில் நடத்தப்படும் கூட்டுத் தொழுகை. மதிய வேளையில் தொஹருக்கு பதிலாக நடத்தப்படும் தொழுகைக்கு ஜுமா தொழுகை என்று சொல்லப்படும். இஸ்லாஹ் சீர் செய்தல். முஜத்தித் மார்க்கத்தை மீண்டும் சரியாக மக்கள் மத்தியில் முறைப்படுத்தி நிறுவ வந்தவர். ஈத் பெருநாள். சலாத்துல் ஈத் பெருநாள் தொழுகை. முலாகத் சந்திப்பு, ஒருவருக்கொருவர் சந்திப்பது, கை குலுக்கிக் கொள்வது, இதற்கு அல்லது கட்டி அணைத்துக் கொள்வது. முசாஃபஹா இதற்கும் கட்டி தழுவது, கை குலுக்கிக் கொள்வது, இதற்கும் இந்த அர்த்தத்தில் முசாஃபஹா என்றும் சொல்லுவார். صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا.